உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அனைத்து வாசகர்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள். மாசி மாத ராசி பலன்கள். நவகிரகங்களின் ராஜாவான சூரிய பகவான் 2025 ஆங்கில வருடம் பிப்ரவரி மாதம் 13ஆம் நாள் மகர ராசியில் இருந்து தனது மைந்தனின் வீடான கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். தந்தைக்கும் தனையனுக்கும் என்றுமே ஆகாது. இப்போது இருவரும் ஒரே வீட்டில், மகனின் ஆட்சி வீட்டில் தந்தை வகையாகிறார். இந்நிலையில் இவர்களின் சேர்க்கையால் 12 ராசிகளில் இந்த மாதம் நிகழும் ராசி பலன்களை இப்போது நாம் காணலாம். மேஷராசி அன்பர்களே, காலபுருஷனின் முதல் பாவகமான மேஷராசிக்கு கும்பராசி லாபஸ்தானமாகிறது. உங்களின் லாபஸ்தானத்தில் சூரியன் இந்த மாசி மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு இம்மாதம் முன்னேற்றமான காலமாக இருக்கும். நிதி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். சமுதாயத்தில் புதிய உறவுகள், நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இம்மாதத்தில் உங்களுடைய வேலை, தொழில் சார்ந்த புதிய வாய்ப்புகள் உருவாகும். வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும். இதன் மூலம் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகஸ்தர்கள், சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பண ஆதாயமும் உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் இம்மாதம் பிரவேசிக்கிறார். இந்த மாதத்தில் உங்களுக்கு வேகமான தொழில் முன்னேற்றம் இருக்கும். நன்மை அதிகம். 4ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருப்பதால் நிலம், வீடு தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். ரிஷபராசிக்கு ஏற்கனவே லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற ராகு தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் வெற்றியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த சமயத்தில் உங்களின் சிந்திக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். அரசு வேலைக்காக காத்திருப்போர்களின் செவிகளுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். எதிர்பாராத தனவரவு உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, மாசி மாதத்தில் பல்வேறு விதமான முன்னேற்றம் மற்றும் மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் அல்லது காதல் தொடர்பான விஷயங்களில் மகிழ்ச்சிகரமான சூழல் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும். வேலை, வியாபாரம், தொழில், ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புள்ளது. வேலை செய்யும் இடத்தில் உங்களின் திறமைக்கான பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இம்மாதத்தில் உங்களுக்கு உண்டு. கடகராசி அன்பர்களே, கடந்த 2 வருடங்களாக தொல்லைக்கு மேல் தொல்லை அனுபவித்து வந்த உங்களுக்கு விரைவில் உங்கள் கஷ்டங்கள் விலகப்போகும் அறிகுறிகள் இம்மாதத்தில் தென்பட்டு உற்சாகம் அடைவீர்கள். இருப்பினும் கடகராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் பிரவேசிப்பதால் எதிலும் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. வாழ்க்கையில் இந்த மாதத்தில் எந்த முடிவு எடுக்க வேண்டுமானாலும் சற்று நிதானத்துடன் எடுப்பது நல்லது. எந்த சுப காரியங்களையும் ஏப்ரல் மாதத்திற்கு மேல் வைத்துக் கொள்வது நல்லது. சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் உங்களின் ராசிக்கு சமசப்தமஸ்தானத்தில் இம்மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்வதால் இந்த மாதத்தில் நற்பலன்கள், நல்ல செய்திகள் உங்களை நாடி வரும். குடும்ப உறவுகள் பலப்படும். மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும். திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுக்கு புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் உருவாகும் மாதமாக இம்மாதம் அமையும். தொழில், வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குச் சந்தைகளின் மூலம் லாபம் கிடைக்கும். உங்களுடைய முதலீடுகள் மூலமாக பண லாபம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். உங்கள் மனதில் நேர்மறையான எண்ணங்கள் உண்டாகும். செய்யும் செயலில் பொறுமையும் நிதானமும் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். உறவுகள் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாவதற்கான சூழல் ஏற்படும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிதி சார்ந்த விஷயங்களில் புதிய வாய்ப்புகளும் நன்மைகளும் உண்டு. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்.
வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் அமர்கிறார். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமாகும். ஏற்கனவே முதல் திருமணத்தில் மனமுறிவு ஏற்பட்டு 2ஆம் திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வீட்டில் மழலை சத்தம் கேட்கும். புது வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரும் மாதம் இது. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களின் தொழில் ஸ்தானாதிபதியான சூரியன் இம்மாதம் உங்கள் வீடு வண்டி வாகன ஸ்தானத்தில் சனி பகவானாகிய மைந்தனுடன் பயணிக்கிறார். உங்கள் வீடு வண்டி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. உங்கள் தொழில் சிறக்கும். நேர்முக மறைமுக எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். குரு உங்கள் ராசியை சப்தமாக பார்ப்பதால் உங்கள் தோற்றத்தில் பொலிவு ஏற்படும். எந்த ஒரு செயலையும் பொறுமையாக கையாளுவீர்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப பொருளாதாரம் மேம்படும். ஏற்றங்கள் காணும் மாதம் இது. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் பிரவேசிப்பது தைரியத்தையும் மிகப்பெரிய ஆற்றலையும் உங்களுக்கு கொண்டு வரப்போகிறது. குறிப்பாக மற்றவர்கள் பெரிய காரியமாக கருதுபவற்றையெல்லாம் நீங்கள் எளிதில் செய்து முடித்து உங்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். நீங்கள் சொல்வதுதான் சட்டம் என்கிற நிலை வரும். உங்கள் 6ஆம் பாவகத்தில் ஏற்கனவே குரு அமர்ந்துள்ளதால் உங்களது தோற்றப்பொலிவு மற்றும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய குடும்ப வாக்குஸ்தானத்தில் இம்மாதம் சூரியன் பிரவேசிக்கிறார். உங்களுடைய அஷ்டமாதிபதி உங்களது வாக்குஸ்தானத்தில் பிரவேசிப்பதால் நீங்கள் பேசும் பேச்சே உங்களுக்கு எதிராக எதிர்வினை புரியும். ஆகவே கவனம் தேவை. ஆனாலும் வம்பு வழக்குகளில் வெற்றி உண்டு. மகர ராசியில் உச்சம் பெறும் செவ்வாய் மிதுனத்தில் அமர்ந்து 8ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதால் உங்கள் வருமானம் உயரும். சேமிப்பு அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இம்மாசி மாதத்தில் உங்களுக்கு பலவித மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். குறிப்பாக வேலை கல்வி தொடர்பாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். நிதி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். துறை சார்ந்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றியையும் காண்பீர்கள். உங்கள் திறமை மீது நம்பிக்கை அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் திறமையால் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். பணியிடத்தில் பாராட்டை பெறுவீர்கள். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பெருகும். குழந்தை சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்தி கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, உங்கள் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரகதியில் பயணிக்க உங்களின் மறைவு ஸ்தானமாகிய 12ஆம் பாவகத்தில் சூரியன் பிரவேசிக்கிறார். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்ற ஜோதிட விதிக்கேற்ப உங்களின் 6ஆம் பாவகாதிபதி 12இல் மறைவது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொண்டு வரும். மருத்துவ செலவுகள் மூலம் புத்துயிர் பெறுவீர்கள். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். நீண்ட தூர பயணம் அல்லது தூரதேச பயணம் வேலை நிமித்தமாக செல்ல வேண்டி நேரிடலாம். அதுவும் சுபமாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.